ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, சிம்பிளாக சீக்கிரம் செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3 பொட்டேட்டோ, கொஞ்சம் ஊற வச்ச பட்டாணி, 2 பீன்ஸ் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு இதை வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானிலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு, தனியா, மிளகு எல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பூண்டு, இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதோட சேர்த்திக்கோங்க. பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2, எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒன்று மேலே ஒன்று போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய டொமேட்டோ, இதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கழுவின கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ புதினா, கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சதோடு நம்ம வேக வச்ச பட்டாணி ஒரு கரண்டியை போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு கிரேவியை நல்லா திக்காக வரத்துக்கு இந்த மாதிரி செய்கிறது. அப்புறம் இதை மசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி பட்டாணியை எடுத்து வச்சுட்டு மீதியை நல்லா ஃபைனாக மசித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், கேப்சிகம் இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். தண்ணி இப்போ சேர்த்தாதீங்க. கொஞ்சம் அந்த பேஸ்ட் எண்ணெய் விடுற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா, கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து இதில் சேர்த்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட இந்த மசாலா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் குக்கரில் நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பட்டாணி, பொட்டேட்டோ அதை இதோடு சேர்த்திக்கோங்க. நான் சும்மா 2 பீன்ஸ் ஊற போடுறப்ப இருந்ததுன்னு போட்டேன், அது மஸ்ட்டு கிடையாது. பட்டாணி மட்டும் போதும். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம கப்பில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வெந்த உடனே 1 கப்பு பட்டாணி, அதையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்று போல் சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பராக மணக்க மசாலா பூரிக்கு தேவையான மசால் ரெடிங்க. இப்போ பூரி வீட்டிலையே செஞ்சிடலாம். இது எங்கள் அத்தை எனக்கு கொடுத்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் கீழேயே கலெக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இது கொதித்ததோடு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மசால் ரெடிங்க. இப்போ இந்த பூரி ரெடிமேடாக நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இது 60 ரூபா பேக்கெட்டு. இது நீங்கள் வீட்டிலையே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஒரு பூரியாக இந்த மாதிரி ஒரு 2-3 பூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம கிரேவி ரெடி, லெமன் ஜூஸ், வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் காராசேவ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பொரி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல். இப்போ இந்த பூரியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு மேலே அந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் லைட்டாக ஹாட் வாட்டர் கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே பொரி ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கிரேவி, அப்புறம் ஃப்ரெஷ் வெங்காயம், கேரட்டு, அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் காராசேவ், அப்புறம் சாட் மசாலா, கொத்தமல்லி, மேலே கொஞ்சம் கை முறுக்கோ இல்லைன்னா தட்டு வடையோ அதையும் மேலே நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 பிளேட்டு அப்படியே சர்வசாதாரணமாக குழந்தைங்க சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக பூரியிலேருந்து எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வீடியோ தான் பெருசாக இருக்கும், ப்ராசஸ் ரொம்ப சின்னது. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.